நீதான் தெரியும்ல நம்ம பிரியமானவள் போகும்போதெல்லாம் எவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ இருந்தது. நான் இப்போ அட் பிரசன்ட் அவுட் ஆஃப் ஃபீல்டு. அதனால என் பேர் சொல்றதுக்கு அவனுக்கு ஏதோ அசிங்கமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என் பேரே சொல்லலடி. எனக்கு அது ரொம்ப கோவம். அன்னைக்கே பிளாக் பண்ணி அவன் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. நாஞ்சில் நம்பர் அப்படியே பிளாக் பண்ணி அப்ப இப்போ உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கா? எனக்கு கால் பண்றான் காலையில. நான் என்னடா இது யார் நம்பருன்னு பார்த்தா ட்ரூ காலர்ல நாஞ்சில் விஜய் வந்தது. என்னப்பா சொல்லுப்பா. அக்கா இந்த மாதிரி உங்க பேர் சொல்லிட்டேன்க்கா. எதுக்குப்பா இப்ப போய் என் பேர் சொன்ன அப்படின்னு கேட்டேன். ஏன்டா இப்பதான் என் ஞாபகம் வந்ததா? எதுக்கு என் பேர் சொன்ன? சொல்லாமயே இருந்திருக்கலாம்ல நாஞ்சில். இல்லக்கா எப்ப சொல்லணும்ன்றது ஒரு இது இருக்காம். டைம் இருக்காம். அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டேன். நீங்க வந்து கொஞ்சம் இன்டர்வியூ கொடுங்க பேசுங்க அப்படி இப்படின்னா. அப்போ இதுல உனக்கு என்ன தெரியுது? பயங்கர செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. சிறு துரும்பு கூட பல்லு குத்துறதுக்கு உதவும். எல்லாரோட கான்டாக்டும் எப்பவுமே பேசிட்டு இருக்கும். வைஷுக்கு நான் என்னடி பண்ணேன்? எதுவுமே பண்ணல. அவளாவது என்ன ஒரு 2 இன்டர்வியூல இது கூப்பிட்டா, ஃபங்ஷன் கூட்டின்னு போனா, பேமெண்ட் வாங்கி கொடுத்தா. சும்மா ஃபோன் அடிப்பா. எப்படி இருக்கீங்க மம்மி? கண்டிப்பா என்னையே வந்து அந்த நான் தானே ஒரு நாள் வீட்டுக்கு வர வச்சு உன் கூட 3 நாள் இருந்தாளே! சமைச்சு போட்டுக்கிட்டு. அவ